வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பிரி வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது. வீக்லி எக்ஸ்பிரியில் மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய விஷயம் டூல் என்ன, ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு டைம் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு ஆப்ஷன் சேஞ்ச் இன் OA பர்சன்டேஜ். ஓகேவா? இது ரெண்டையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு நாலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? சரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக நீங்கள் மார்க்கெட்டை ஓன அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. நம்ம ஆப்ஷன் இந்த கிரிக்ஸ், அதாவது ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல், அப்புறம் வந்துட்டு ஓகே. ஆப்ஷன் டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், கால் பண்ண வேண்டாம். ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன விஷயம், அதாவது நம்ம ஓஏ வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோம், சரி, இன்ட்ரென்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கால் சைடில் இந்த மணியில் பார்க்குறீங்க. இப்போ ஸ்பாட் வந்துட்டு 24,100 அப்படிங்கிறது நமக்கு ஸ்பாட் இருக்குது. இந்த மணியில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 200 பாயிண்டில் அதுக்கு உள்ளே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்த மணி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஃபுல்லாக இந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஓஏ இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாக பாருங்கள், எல்லா பக்கம் பாருங்கள், நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? இது என்ன நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னா, ஒன்று இங்கே லாங் அன்வைண்டிங். ஓகேவா? லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஷார்ட் போனவங்க ஷார்ட் பொசிஷனாக விட்டுட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்பாட்டில் இருந்துட்டு நமக்கு இந்த மணி புட் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் இன் ஓஏ ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு என்ன, அவங்க இந்த ஓஏவுடைய பர்சன்டேஜ் வச்சு நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓஏ பர்சன்டேஜ், சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் வந்து நம்ம சொல்லுது. ஓகேவா? மார்க்கெட் ஃபர்தராக கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆகும்போது தான் ஃபர்தராக நமக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஓஏங்கிறது இந்த டேட்டா மாறலாம். ஓகேவா? மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மாறலாம். இப்போ நம்ம க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஓஏ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இது வந்துட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு ஃபர்தராக ஒரு சின்ன ஒரு இதை வச்சு பார்க்குற விஷயம். ஓகேவா? சரி. நம்ம டைம் வேல்யூ நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பாட்டில் வந்து 200 பாயிண்ட் வந்துட்டு நம்ம இந்த மணி கால் எடுத்துக்கிடும். ஓகேவா? இப்போ 200 பாயிண்ட் அப்படின்னா, இப்போ இந்த மணி கால் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 200 அப்படின்னா 24,100, 24,900 அப்படிங்கிற கால் எடுக்கிறோம். இந்த காலோட எல்டிபி எவ்வளோ இருக்கணும் ஆக்சுவலாக அப்படின்னா, இல்லை எல்டிபியில் போட்டுப்போம். ஓகேவா? காலோட எல்டிபி எவ்வளோ இருக்கணும்னா, ஸ்பாட்டில் இருந்து இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போயிருக்கோம், ஒரு 200 பாயிண்ட் போயிருக்கோம். ஸ்பாட் எங்கே இருக்குது, 24,119 அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸ்பாட் ப்ரைஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. 24,119, சாரி 99 அடிச்சிட்டேன். ஓகே. 24,119 அப்படிங்கிறது அந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சூஸ் பண்ணோம், 23,900. ஓகேவா? ஓகே. சீக்வல் 219 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகே. 900 அப்படிங்கிற காலுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 219 ரூபா. ஆனால் இங்கே இருக்கிற ப்ரீமியம் எல்டிபி எவ்வளோ இருக்குது பாருங்கள், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 268 ரூபா இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, 268 மைனஸ் 219. ஓகேவா? சீக்வல் நமக்கு எவ்வளோ இருக்குது, 49 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதோடைய டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ யாருக்கு போகும், சேம் அப்படியே வந்துட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த புட் ஆப்ஷன் இவருக்கு போகும்.
ஸோ இங்கே எல்டிபி எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக 21 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 21 ரூபா 900 புட் ஆப்ஷனில் எல்டிபி இருக்குது. ஓகே, இப்போ 200 பாயிண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இந்த மணி ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஸோ 200 ப்ளஸ் பண்ணும்போது அப்போ இங்கேருந்து நம்ம 200 பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே எவ்வளோ இருக்கணும் ஆக்சுவலாக? நமக்கு இதில் உள்ள இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 24,300 24,300. ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 24,119. ஓகே, மைனஸ் 24,119. ஓகேவா? இப்போ சீக்வல் கொடுத்தா 181 ரூபா அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஆனால் இங்கே ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 200 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 19 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த டைம் வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 19 ரூபா இருக்குது. இங்கே 40 சம்திங் 46 பார்த்தோமா, 47 பார்த்தோமா, எவ்வளோ பார்த்தோம்? இங்கிட்டு இங்கே 19 பார்த்தோம். இங்கே வந்து ஆக்சுவலாக 268 தானே, மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, 224,119 மைனஸ் 23,900. ஓகே, ஸோ 219 268 268 மைனஸ் 219 49. ஓகேவா? ஸோ 49 இங்கே ஒரு 19. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டைம் வேல்யூ இங்கே இருக்குது. 49 ரூபா அப்படிங்கிறது இந்த புட் ஆப்ஷன் கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ 19 ரூபா அப்படிங்கிறது அந்த கால் ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே யார்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. 49 ரூபா கால் சைடில் இருக்குது. இங்கே புட் ஆப்ஷனில் 19 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டேட்டா, இந்த ஓஏனுடைய டேட்டா நம்ம பார்த்தோம்ல, பர்சன்டேஜ். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ், சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கால் சைடில் ஃபுல்லாக மைனஸில் இருக்குது இந்த மணி காலில். ஸோ இந்த மணி புட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ எந்த மாதிரி இது வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இப்போது நாளைக்கு மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்குறோம். ஸோ சேம், அதாவது சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஷன் டைம் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூ கால்குலேஷனில் கால் சைடில் அதிகமான ஒய் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபர்தராக இப்போ நாளைக்கு என்னவா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டேட்டா, இப்போ நம்ம கரெக்டாக கரண்ட் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற டேட்டா சொல்லும். ஓகேவா? ஸோ டேட்டா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற டேட்டா எப்போ வேணாலும் அது சேஞ்சஸ் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணுற விஷயம். ஸோ இதை நீங்கள் லைவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இது வச்சுருக்கீங்க. இப்போ நேற்றுக்கு நான் சொல்லலாம் ரிவர்சல் ஆகும்போது அது எப்படி ரிவர்சல் ஆகும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ நம்மளுடைய டெலகிராம், சாரி, நம்மளுடைய சேனலில் இதில் போடும். ஸோ ஓகேவா? ஸோ அது இதில் இருக்கும், மெம்பர்ஷிப்பில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த 2 டேட்டா வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணி எப்படி ஃபர்தராக அதை வந்து ரிவர்ஸில் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு நாளைக்கு பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த வீடியோ நாளைக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணி, கொஞ்சம் வெளியே வேலைக்கு விஷயமான வெளியே போயிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு ஆக்சுவலாக கால் சைடில் நமக்கு இதாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு ஃபர்தராக எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த இதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம். அது என்னென்னா 23 நம்ம கால் எடுத்திருந்தோம் இல்லையா, புட் சைட் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே 19 ரூபா அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 19 ரூபா அப்படிங்கிறது கால் சைடில், புட் சைடில் இருக்கக்கூடிய, இந்த மணி புட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இந்த டைம் வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ இங்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 19 ரூபாய்க்கு மேலே இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ 19 ரூபா இங்கே நம்ம கொடுத்துட்டோம். 19 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எடுத்து என்ன தான் புட் ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ புட் ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்பாட்டில் இருந்து 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் ஸோ 23,900 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 23,900 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருந்துச்சு? கால் சைடில் பார்க்கும்போது நமக்கு 49 ரூபா இருந்துச்சு இல்லையா. ஸோ 49 ரூபாயை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறோம். ஓகே,
ஸோ இப்போ 49 ரூபாய்க்கு மேலே யார் இருக்காங்க, 49 ரூபாய்க்கு கீழே யார் இருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இங்கே 49 ரூபாய்க்கு கீழே இது இருக்குது, இங்கே 19 ரூபா. ஸோ இதுக்கு மேலே இது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 49 நம்ம இங்கே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 49 ரூபாய்க்கு நியர்பையில் தான் இங்கே நமக்கு இருக்குது. ஓகேவா? சரி பார்ப்போம். ஸோ இப்போ இருக்கிற டேட்டாஸ் எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். இது வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.